ஆத்ம வணக்கம். இன்னைக்கு ஆன்மீகம்னா என்னன்னு பார்க்க போறேங்க. ஆன்மீகம்னா என்ன, ஒரு மனிதன் ஏன் ஆன்மீகத்துக்குள்ள வரணும், சோ இத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோவை மிஸ் பண்ணாம முழுமையா பாருங்க. ஆன்மீகம்னா என்னன்னா முதல்ல தன்னை உணர்தல்ங்க. தன்னை உணர்தல்னா என்ன, நான் யாரு, நான் எதுக்காக வந்தேன், என்னுடைய வேலை என்னன்னு உணர்றது. இப்போ ஒரு உண்மையான ஆன்மீகவாதி எப்படி இருப்பாங்கன்னா சாந்த நிலையில இருப்பாங்க. எல்லா உயிரையும் தன் உயிர் போல பார்ப்பாங்க. ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. இப்படி இருக்கிறவங்க தான் ஒரு உண்மையான ஆன்மீகவாதி. இப்போ ஒரு மனிதன் ஏன் ஆன்மீகத்துக்குள்ள வரணும்னா, அவன் எவ்வளவு பெரிய கெட்டவனா கூட இருக்கட்டுங்க, ஆனா இந்த ஆன்மீகத்துக்குள்ள வரும் பொழுது அவன் 100% முழுமையா திருந்தலனாலும் கூட அவன் 50% ஆச்சு திருந்துடுறான். இப்போ ஆன்மீகத்துல வரும் பொழுது என்ன ஆகும், ஒரு மனிதன் புதுசா ஆன்மீகத்துக்குள்ள வரும் பொழுது முதல்ல இந்த கடவுள்னா யாருன்னு உணர்வான். கடவுள் இறைவன் சிந்தனையில இருக்க 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 அந்த இறைவன் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பாரு. நீங்க எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபடலாம், ஆனா அந்த தெய்வம் நீங்க போற இடத்துக்கெல்லாம் ஏதாவது ஒரு உருவத்துல நமக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பாரு. இப்படி உணர்த்த உணர்த்த அந்த இறைவன் சிந்தனையில இருக்க இருக்க நமக்கு வேற எந்த ஒரு சிந்தனையும் வராது. இதனால தினமும் நம்ம கோவிலுக்கு போவோம், இறைவனை வழிபாடு பண்ணுவோம், நிறைய சித்தர்களை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம், நிறைய மகான்களை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். இப்படி இருக்க இருக்க அப்புறம் இந்த மெடிடேஷன், இந்த மாதிரி யோகா, இந்த மாதிரி எல்லாமே பண்ண ஆரம்பிப்போம். இப்படி பண்ண 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 நமக்கு எல்லாமே, இந்த உலகமே ஒரு டிஃப்ரெண்டா தெரியுங்க. எல்லாம் மாயை. அடுத்தவங்க கிட்ட கோவப்பட்டு நமக்கு என்ன ஆக போகுது, இதுவும் ஒரு உயிர் தான், இதுவும் ஒரு ஆத்மாவை பார்க்க ஆரம்பிப்பீங்க. யார பார்த்தாலும் அதுவும் ஒரு ஆத்மா அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்பீங்க. இப்படி இருக்க இருக்க நமக்கு எந்த ஒரு தேவையில்லாத சிந்தனையும் வராது. இப்போ ஒரு உண்மையான நல்ல ஒரு முன்னேற்றம் அடைந்த ஆன்மீகவாதியோட மனநிலை எப்படி இருக்குன்னா, நம்ம வரும் பொழுதும் எதையும் கொண்டு வரல, போகும் பொழுதும் எதையும் கொண்டு போறதில்ல, கடைசியில் ஒரு பிடி சாம்பல் இப்படின்ற ஒரு மனநிலையில் தான் இருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு போட்டி, பொறாம, இந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. இப்போ என்னையே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். இப்போ நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன் என்னோட லைஃபும், இப்போ நான் ஆன்மீகத்துக்குள்ள வந்து ஆஃப்டர் 2 இயர்ஸோ நான் எப்படி இப்பெல்லாம் மாறினேன்னா, முதல்ல இந்த அன்புனா என்னன்னு தெரியாது, கருணைனா என்னன்னு தெரியாது. இப்போ ஏதாவது பார்த்தா கூட, ஏதாவது ஒரு உயிர் துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தா கூட எனக்கு என்னன்னு போயிடுவேன். ஆனா இப்ப இந்த ஆன்மீகம் எனக்கு என்ன சொல்லி கொடுத்ததுன்னா, நம்ம எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், நம்ம எல்லா உயிரையும் எப்படி பார்க்கணும், இந்த ஒரு பாடத்தை எனக்கு ஆன்மீகம் சொல்லி கொடுத்தது. இதனால கொஞ்சம் கொஞ்சமா என்னோட லைஃப மாறிச்சு. கடவுள் மேல பக்தியா இருக்க இருக்க அவர் எனக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் உன் கூட இருக்கேன் 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 இருக்கேன்னு அப்படி எனக்கு காமிச்சிட்டு இருந்தாரு. இதுதாங்க மெயின். நான் சொன்னேன் பாத்தீங்களா, அவன் எவ்வளவு பெரிய கெட்டவனா இருந்தாலும் ஆன்மீகத்துக்குள்ள வந்தா அவன் 100% திருந்தலனா கூட கொஞ்சமாவது திருந்துவான். இதுக்குதான் ஆன்மீகம் ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இன்னும் இப்போ அதை தாண்டி என்னன்னு பார்க்கும் பொழுது, இப்போ முக்தி இதெல்லாம் போறேன்ல, தன்னுடைய கர்ம வினை கழிக்கிறதுக்கு இப்போ நம்ம எத்தனையோ ஜென்மத்துல எவ்வளவு கர்ம வினைகள் நம்ம செஞ்சிருப்போம். இந்த கர்ம வினையெல்லாம் நம்ம எப்படி கழிக்கலாம், அதை பத்தி தேட ஆரம்பிப்போம். இப்படி அவன் கர்ம வினையை கழிக்க கழிக்க அந்த இறைவனுடைய இந்த மாதிரி மந்திரத்தை படிக்க படிக்க, பாடல்களை பாட பாட கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய உடல் வந்து தூய்மை பெற்று, ஆன்மா வந்து ஒரு புனிதம் அடைஞ்சு, அவன் ஒரு நல்ல ஆத்மாவா அவன் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு நிலையில போயிட்டு அந்த விண்ணுலகத்துல சேர்றான். கடவுள் எப்பயுமே நம்மள யாரும் பார்க்கலன்னு மட்டும் நினைச்சிட்டே இருக்காதீங்க. நம்ம செய்யற ஒவ்வொரு செயலையும் எல்லாரும் அந்த இறைவன் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவே கவனிச்சுட்டு தான் இருக்கு. சோ அதனால முடிஞ்ச வரைக்கும், இப்போ என் ஏஜ் பசங்கள்லாம் நிறைய தப்பு பண்றாங்க. உங்களுக்கே தெரியும் எவ்வளவோ தப்பு பண்றாங்க. பெண்கள் இந்த மாதிரி பல தப்புகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஆன்மீகத்துக்குள்ள ஒருத்தன் வரும் பொழுது அவன் கண்டிப்பா திரும்பி வாழ்வான். இது சத்தியமான உண்மை. நீங்க முடிஞ்ச அளவுக்கு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே ஆன்மீகத்துல ஈடுபாடோட இருக்கிறீங்கன்னு நம்புறேன். சோ முடிஞ்ச அளவுக்கு அந்த இறைவனை வேண்டிக்கிறேன், நல்லபடியா முன்னேற்றம் அடைய. சோ அவ்வளவுதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.